ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கார்டன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரெட் சுவாசிகம் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளான்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இந்த வருஷம் சந்திச்சேன். அது என்ன ப்ராப்ளம், இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு 4 பிளான்ட் 5 பிளான்ட் ஆக மொத்தம் இந்த வருஷம் ஒரு பெரிய ப்ராப்ளம் சந்திச்சுது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ பிளாக்காக இருந்தது, அந்த ஸ்டெம் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரியும் அந்த பிளான்ட் வீக்காக இருந்த மாதிரியும் ஒரு டவுட் இருந்ததுனால அதை கட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நைஃப்பில் வந்து சானிடைசர் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கட் பண்ணி பார்த்தேன். கட் பண்ண இடம் எல்லாமே கொஞ்சம் பிளாக்காக இருந்த ஏரியா வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது டீப்பாக அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே போய் ஒரு 2 கிளை இருக்குது இல்லைங்களா, அந்த 2 கிளையில் ஒரு கிளை ஃபுல்லாகவே அந்த பிளாக்காக போயிருந்தது. எனக்கு ஒரு கிளை மட்டும்தான் நல்லா இருந்தது. அந்த கிளையை வந்து ஊனி வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் இருந்த சீட் கிரவுண்ட் பிளான்ட்லேயும் இதே ப்ராப்ளம் அடியில் ஸ்டெம்லேருந்தே போயிருந்தது. இது என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு புழு இருக்குது. இந்த புழுவை பார்க்கலன்னா கண்டிப்பாக நான் இது வந்து ஏதோ ஒரு கட் பண்ண இடத்துல மழை தண்ணியோ இல்லை நம்ம ஊற்றின தண்ணியோ தண்ணினால் வந்த ப்ராப்ளம் தான் நினச்சிருப்பேன். இந்த புழு தான் என்னோடய 5 பிளான்ட்டையும் வீணாக்கினதுக்கு காரணம். இது வந்து சாணி புழுவான். இங்கே பாருங்கள், இது ரெட் சுவாசிகம். இந்த பிளான்ட்டையும் எந்த அளவுக்கு குடச்சி வச்சுருக்கேன்னு. நான் 6 வருஷமாக பிளான்ட் வளர்த்துட்ருக்கேன், அடினியம் பிளான்ட்ஸ்லாம். ஆனால் இது தான் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சந்தித்தேன். முடிஞ்ச அளவு அதை சுரண்டி எடுத்துகிட்டு அந்த டீப்பாக குடஞ்சி எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சாஃப்ட் தடவி விட்டுட்டு அப்புறம் ஒரு செலோடேப் போட்டு நல்லா கவர் பண்ணி இதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செடி எப்படி வருது என்னன்றதை பார்க்கலாம், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வருதா என்னன்ட்டு. இந்த அடினியம் இது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மலரும் பூமி அவங்களுக்கும் அப்புறம் வீராஸ் கார்டன் இவங்க 2 சேனலுக்கும் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்பி இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வீராஸ் கார்டன் அண்ட் மலரும் பூமி. அவங்க 2 பேருமே இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னா, இது வந்து சாணிப்புழு அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம போடுற கம்போஸ்ட் வந்து சரியாக மக்காமல் போட்டதுனால வர்றது தானா இந்த ப்ராப்ளம். மாட்டு எருவும் கொஞ்சம் மக்காமல் போட்டாலோ இல்லை வெஜ் கம்போஸ்ட் மக்காமல் போட்டாலோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. இது வராமல் தடுக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு அந்த கரைசலை மந்த்லி ஒன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஃபஞ்சிசைடு மந்த்லி ஒன்ஸ் ட்ரென்ச்சிங்காக கொடுக்க சொன்னாங்க. அது இல்லாமல் கற்றாழை ஊற வச்சு அந்த மடலை ஊற வச்சு அந்த தண்ணியும் கொடுக்க சொன்னாங்க. மண்ணில் வந்து அந்த கசப்பு தன்மை இருக்கக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வராதுன்றதை சொன்னாங்க. நன்றி.